பார்ப்பதற்கு ஆமா Yeah.
மானிடருக்கு நான் என்னத்தான் சொல்ல மணி 5 தாண்டிருக்கும். தன்னைத்தான் அறியாத மானிடருக்கு என்னத்தான் சொல்லு. தன்னைத்தான் அறியாத தான் ஒழித்த மானிடருக்கு நான் என்னத்தான் சொல்வேன் என்போரு. அப்படின்னா யார் சொன்னது? யார் சொல்ற? வள்ளல் பெருமாள் பட்டுதான் சொல்லிருப்பானா? சரி கம்மியா ஒரு மனிதனாத்தான உயிரை விருந்து விட்டால் தன்னை உணர்ந்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும். அதை விடுத்து அவன் இடத்துல இதை சொன்ன போயிடுவான் அவன் கேட்காத இருந்தான். ஆனால் அவன் மாநிலಕ್ಕೆ சமம் கிடையாது. அதான் வள்ளல் பெருமான் சொன்னான். தன்னை தான் அறியாத தான் எடுத்த மாநிலருக்கு யாராவது நாம பிறப்புன்னு தெரியுமா? தனி ஒழித்து இந்த பூமியில தானே 10 மாதம் தனி கற்புக்குள்ள இருந்து பிறப்பான். 1000 கோடி புண்ணியத்தை செய்து ஒரு ஆணா தலை பிறக்கும், 1000 கோடி பாவத்தை செய்து ஒரு பெண்ணா தலை பிறக்கும். அப்படி பிறப்பான யானா அவனே அவன் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? நாம் இந்த காரியத்தை செய்வோம், இது தவறு இல்லை கெடுதல் என்று இல்லை நன்மை செய்யறமா தீவிர செய்யமான அவனுக்கு தெரியணும். அத போல கவியாட்டி தன்னைத்தான் அதே தான் ஒழித்த மானிடருக்கு நான் என்னத்தான் சொல்வேன் என்போது. நான் எதை சொன்ன போய் புரிஞ்சு போடுற கிடையாது, தெரியறவும் கிடையாது. உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் உன் திருக்கு ஒண்ணு விட்டு என்ன போவாது. ஒரு பெண்ணாக பார்த்த ஒரு ஆணவன் பார்த்தானே, ஆனால் என்னம்மா ஏதுமான்னு தான் கேட்கணும். அவ்வளவு விலை மாத்திர தனி மாட்டாங்க கண்டாட்டி என்ன தேவடாது போடுறாங்க. ஓ சப்போர்ட் இருக்கு, அவனை அடிச்சு அதனால யாரிடத்துல என்ன பேசுறீங்க இந்த போன் தெரிஞ்சு பேசணும். அதெல்லாம் விடுத்து விட்டு போட்டு வந்தவொடனே அவ்வளவு என்ன. அதனால இந்த நகர தேசத்தில் இருக்கிற நகரிமலையில் இருக்கிற நந்தவனத்தில் தலைமையிலாகப்பட்டிருக்கின்றார்கள். யாரு என்ன ஊரு என்ன என்ன பண்ணலாம்? இப்ப என்ன சொல்றாங்க? நீங்கள் எந்த ஊரு அழகான ஆம்பளை தொம்ப ஆம்பளை நல்லா பட்டம் போட்டிருக்கிறார். ஆமா ஏண்டி இவன் யாரா இருப்பான்? பட்டு பல்ல பட்ட நேரம் நிமித்து இப்படி போட்டா பூச பட்டை என்ன பட்டா போட்டிருக்காரு பட்டை இது படும் பொட்டை நீங்கள்
எந்த ஊரு எந்த நாடு எங்க நீங்க வந்தீங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆளு நம்ம யாரு கேட்கறாங்க நான் கேக்குறேன் எனக்கு சந்தேகமா காலையில எங்க போன எல்லாம் போன பூலாம் பூப்பான் இந்த தலையில காசு பூட்டு அந்த ஆளு என்ன ஊரு துணியில எங்களுக்கு சொந்தமான வானம் பேசு நாங்க குளிப்போம் நாங்க குளிப்போம் ஐயா துணி எல்லாம் அவுத்து போட்டு கோட்டை விட இறங்குவோம் நாங்க முட்டை கட்டா கூட நடப்போம் சப்ப சப்ப ஆம்பளை குண்டு குண்டு ஆம்பளை இது ரெண்டும் பொண்ணு கட்டின பட்டையா போடா பாடுபட்ட போடா பத்து மார்க் மாதம் வந்து கொண்டிருக்கின்றாயே எங்களை யார் என்று கேட்க நீ என்று கேட்கிறியா ஆமா அது பருவ நகராலும் பொத்த வந்தாலும் நான் என்ன சொல்றேன் வேற போய் கத்துற மாதிரி ஓடு கட்டி நிக்கிறான் நான் கேக்குறது போய் சொல்ல மாட்டேன் எங்க அடிக்கிறான் போய் கேட்டேன் என்னமோ சொல்றாரு விவரமா சொல்றது இன்னொரு கேட்டாதான் தெரியும் ஐயா நீங்க யார் எந்த ஊர் எந்த நாடு எந்த தேசம் இங்க வந்து சேரு என்ன இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கா பையன் மாதிரியா அப்பா கூப்பிடுவான் ஏழு முளைச்சு 7 மலையா 7 மலையில அமர்ந்தபடியான ஏங்க 7 மலை சொன்னா 7 மலையில அமர்ந்திருக்க கூடாது கூறவில்லை 7 மலை 7 மலையிலே வாசமாக விளங்கக்கூடிய சீமன் நாராயணனா எப்படி நாராயணன் பெருமாள் நாராயணன் இருக்கிறாங்க இருப்பாங்க இல்லையா பாமாரு இருப்பாங்க அது மட்டும் இல்லையா கையில சங்கு சக்கரம் இருக்கும் இதுல யாரு
அப்பப்ப சூத்துல இருக்காரு. நாராயணன் சொன்னாங்க சொல்றானோ சொல்றாங்க விடக்கூடாது அதனால அவன் ஓடி போய் இங்க காலையுமே ஆமா காலடிக்கு கட்டு போட்டு பெறட்டணும் அதான் காலை இடவரியா ஆமா அப்படி என்ன இல்ல காலை கட்டி அப்புறம் எங்கிட்டு கூட நசியா அது காலை கட்டணும் அதனால எல்லாரும் கட்டுவோம் காலை கட்டிங்களா மா ஐயா காலை கட்டிங்களா காலை கட்டலாமா காலை கட்ட மாட்டேமா அந்த ஆளை காலை கட்டலாமா நான் கட்ட கட்ட வர நேரத்துல ஆள மறந்து திருட்டு வாய் நினைக்கிறேன் நாளைக்கு வருவான் அவனை எரிச்ச போட்டு இன்னைக்கு வந்தவன் நாளைக்கு திருட்டு பையன் தான் உண்மையான பேரு சரியான வார்த்தை சொன்னேன் கல்லனை நம்பலாம் ஒண்ணு மேல குள்ளனை நம்ப கூடாது அங்க தெரியும் அப்படின்னு ஆரம்பப்படுவா இருக்கேன் இன்னைக்கு வாங்குவோம் வா போயிட்டு நந்தவனம் போயிட்டு நந்தவனத்தை நாடி வந்து விட்டார். அதனால இருக்கப்படியான எடுத்துக்கொண்டே இருப்பான் உலகத்தின் எல்லா நாராயணன் இருக்கக்கூடிய இடைநாத்திரம் வந்து பிடித்து கட்டி மாயமாத்திரம் மறந்து இப்பொழுது பெருமாளாகத்திரம் வந்து என்ன செய்யற பாருங்க. வெளியில அந்த ஆள் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா தோல் ஒரு மாதிரியா இருக்கு.
ஏண்டி ஆ? நேத்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆமா ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா நேத்து ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பொட்ட மாதிரியா இருக்கு. அந்த மாதிரி அவன் ஒரு பட்டு முள்ள மாதிரி. அம்மா இன்னைக்கு சமப்பட்டு போற நாளைக்கு நேரா இருக்கும். மாதிரியா இருக்கு. இந்த பேர் விட்டு. ஏதோ கோழிப்பூடாது. ஏயா ஓ யாரு நீ? ஆர்மி இல்ல வேலூர். ஆஹா வேலூர்ல பக்கத்துல இருக்கு. நீ கேட்டா யாரு நீங்கன்னு கேக்குறேன். தாய் உலகத்தின் கடிதாத்தன வாய்வாத்தன முத்தேட்டு நாமதேன கொண்ட 10 அவதார முத்தியாருக்கு எம்பெருமான் நாராயணா தாயை போய் வெங்கடாசலம் இருக்கின்றேன். நேத்து இதே வாசம் சொல்லிட்டு போனான். ஆமாங்க இல்லையா? ஆமாமா ஏமாத்தனான். புடிச்சு அவனை கட்டுறதுக்குள்ள அவன் எங்கதான் போனான். நாரஞ்சு அவனுக்கு தெரியல அந்த ஆள். அதே பழகி வந்து சொல்றான். இவன் என்ன பண்ணணும் இப்ப அதனாலே யாரும் வாய்மாத்த மறந்து கொண்டிருக்கணும். ஆமா தாய் உலகத்தின் கடிதாத்தனை உங்களுக்கு பரிசோதிக்கிறேன் என்று இந்த அவதாரத்தோடு தான் வந்திருக்கின்றேன். ஆமா ஏமா அவன் போய் சொல்றான். அவன் போய் சொல்றான். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசைமா? எம்பெருமான் நாராயணன் இருக்கிறாரு. அவரே நான் மணக்கணும் மணக்க வேண்டும். ரொம்ப நாளா அவரை நன்றி நான் பூஜை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால அவர் என்னைக்காக வருவாரு, அவரை பார்ப்பாரு, நம்மள இருவரும் திருமணம் செய்வாரு. ஆமா அது மனதில் நான் ஆசை வச்சிருக்கிறேன். வரம் முறை இதே சொல்லிட்டு காட்டியா. ஆமாண்டி அம்மா இருந்தாலும் நம்மளும் வெகு காலமா கடத்துறோம். ஏன் கடுக்குறா? ஏன் கடுக்குறா? 100 மருந்து வாங்கி குடிச்சு செத்து போய். சரி அதனால இப்ப என்ன சொல்றீங்க? ஏயா உன்னால நீ ரகராஜாபதியா? உண்மையான மாதத்தால என் வழக்குத்தான அனுமதியாக இருக்கக்கூடிய ஏழுமலையான் என்று சொல்ல சத்தியவாசியம் ஒத்துவா போடுது. ஐயோ உண்மையா? போய் ரோட்டோட காட்டு பாக்கும். இந்த பொண்ணு யாரு? ஓ என் கூட தாலி. உன் கூட தாலியா? தாலி தாலி தாலியே அந்த ஊரை வந்த வேதியா. மேல தூக்கு கையா அப்படி காட்டு. அவரேதான் எம்பெருமான் நாராயணன் சொல்றாங்களே அவங்களேதான் ரகராஜாபதி. சதுர்முக காட்சியோடு இருக்கிறாங்க. எப்படி காட்சி? எவ்வளவு அழகாக இருக்கு. கண்ணா 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 உங்களையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னையே மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். யார்? நான் இருக்கக்கூடியான நகர தேசத்தை அழைக்கூடிய இருக்கக்கூடிய சாய்ப்பு விட்டு பொண்ணு. நகர தேசத்தை அண்டு வர முடியாது. ஆமா அப்துல்லாஹ்வுடைய இருக்கப்பட்ட உன்னுடைய பெயர் நங்கை. எதனால் எண்ணத்தில் நினைத்து துய்த்துக் கொண்டிருக்கின்றாய்? என்னைக்கு நான் இருக்கக்கூடிய கல்விசாலை போனோம், பகவானுடைய ஒவித்த பார்க்கணும், அவங்களோட ஆடலை பார்த்து திருமணம் செய்யணும். நம்ம இருக்கக்கூடிய சாய்ப்பு குலத்துல பெண்ணா பிறந்ததுமே தவிர என்னைக்கு பகவானே மனம் செய்ய வேண்டும் என்று மனதில் துணி செய்து கொண்டிருக்கின்றான். யாருடைய பிள்ளைப்பா? நான் அப்துல் காதருடைய பிள்ளை. பெண்ணே நங்கை யாருடைய பெண்ணை? அப்துல் காதருடைய மகள், துலுக்கருடைய பொண்ணு. நான் உன்னுடைய குலவேதியுடைய குலவேதி ஐயா உன்னை கொடுவதற்கு உன்னை எடுப்பதற்கு நியாயம் அல்ல. அதனால என்னுடைய குலத்தின தெரியுமா? சரி அப்படி என் குலம்
ஆகப்பட்டவன். உன்னை எடுக்கும் தொடுக்கும் எனக்கு பழி பாவம் வந்து நேரும். உன்னை தொடர மாட்டேன், எடுக்க மாட்டேன், போய் கொண்டு ஐயா, என்னை திருமணம் செய்யறது என்றால் என் உயிரை இப்பே நான் மாய்த்துக் கொள்ளுவேன். என்ன செய்வாய்? என் உயிரை இப்பே நான் மாய்த்துக் கொள்ளுவேன். உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன். யாரால இறந்தால் என்றால் எம்பெருமான் பகவானால்தான் இறந்தால் என்று ஊரெல்லாம் வசந்தியாகத்தானே ஒன்னதான் பேசுவார்கள். அதனாலே உன்னை திருமணம் செய்ய வந்து நேரிடும். அதனாலே பெண்ணே நங்கை அம்மா அப்படி செய்வது இது இருக்கிறது ஒரு நாடு. உன்னை தவறால் யாரும் மனம் செய்ய மாட்டேன். உன்னைதான் மனம் அனுப்பேன். அப்படி இருந்து அதாவது உன் நந்தையருக்கு நான் அப்துல் காதர். அவருக்கு நீ உண்மையான பிறந்த பிள்ளை உன்னை வளர்த்து வருகிறார். அதாவதுமா அது நன்றாகத்தான் எனக்கு தெரியும். என்னை யார் ஒரு துளைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்று அவருக்கு நான் அளவு கொடுத்தேன். அப்படியா சாரி உலகத்தின் நடுநாட்டால இருக்கும் ஆதி மூலமே என்று யாழையாப்பட்டது அடுத்து பங்கையா திருவைப்பாதாய் காக்க வந்தோன் சங்க சக்கரம் கையில் ஏற்றும் தன்னதில் வணங்கி நிற்கும் நடக்க ஆதி மூலமே என்றாத்தானே ஜலத்திலே இருக்கும் ஜலமிருந்த சந்திராசன் யானையாகப்பட்டது. என்று சொல்லுகிறார் முதலையாகப்பட்டு ஜலமிருந்த காலகாலத்திலே காலைப்பட்டுக் கொண்டது. அப்பொழுது பார்த்தது யானையாகப்பட்டது. தூக்கிய செஞ்சு கொண்டு ஆதி மூலமே என்று அழைத்தது. ஆதி என்றால் பழமை, மூலம் என்றால் தாரக மந்திரம். உலகத்தில் தேவனூர் யார் பார்த்தாலே பார்த்துக் கொண்டு ஆதி மூலம் என்று அழைக்கின்றது. யார் சென்று காப்பாற்று வந்து எடுத்தார்கள். நான் சென்றதை யாரா அப்படி அந்த தாரக மந்திரத்துக்கு உரிமையா இருக்கும். நானும் என்னுடைய வாகனம் கருட வாகனத்தை விழுத்து சங்க சக்கத்தை விழுத்து நடந்து போய் அந்த யானைக்கு முத்து மோட்சம் கொடுத்தேன். அந்த கரா என்று சொல்ல முதலை கொண்டு அப்பேற்ற உலகத்தில் பிறந்த யானை நீலாசனை பிறந்ததிலிருந்து இன்னும் இதனுடைய நாலு நகர் தேசம். இந்த தேசத்துல உன்னை மனம் செய்யக்கூடாது. நான் அதனால என்னுடைய இடத்துக்கு அடுத்து செல்ல போய் அப்படியே கீறுவார். கீறி அப்படியே கை கால இழுக்க செஞ்சுருவோம். ஒரு பொண்ணை கட்டி விடுங்க எவ்வளவு செலவாகும்?
ஒரு பொண்ணு கடைக்கு விடுங்க இப்போதைக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபா ஆகும். 20 லட்சம். ஆமா அதெல்லாம் மிச்சப்படுத்திருக்காங்க பாரு. சரியான வயசுக்கு வந்ததுக்கு மரியாதையா எட்டு போ. நான் அப்பனும் பாக்குறேன். அவர் ஜெகமா தான் ஷாட் போடுறான். மரியாதையா ஓடி போடு. இவன் என்ன ஊரை ஏற்றிடுற ராமம். எப்ப செத்தாலும் பரவாயில்லை இல்லையா? நான் ஒண்ணுதான் கட்டுப்பான். எப்படி நீ அடிச்சு கொள்ளு. ராமம் பட்டவன் என்னுடைய யுத்த பயிற்சி கொள்ளையிட்டு பொன்னுள்ளத்தை அபகரித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அதனால் நாம் சென்றோமையானால் அது என் தங்கையா இருக்க முடியாத காளியாதேவி இருக்கின்றது. அந்த காளியாதேவி வந்ததையானால் ஏனென்றால் உலகத்திலே அந்த சதாமாத்தான் என்று சண்டை செய்யக்கூடிய என் தங்கையா காளியாதேவி. அதனால அந்த பக்கத்திலே என் காளியாதேவி செய்து கொண்டிருக்கின்றேன். காளியாதேவி